एकाग्ने दाहिका शक्ति रामकृष्णे स्थिता सर्वविद्या स्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவனும் அனைத்து அறிவு வடிவிலும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபர கண்ணி தொடர் வகுப்பில் சென்ற வாரம் வானந்தம் மண்ணினந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே, அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே, வானமெல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டெடுத்து காண பணியான அணியே பராபரமே, ஓடும் இரு நிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே என்ற கண்ணிகளை பார்த்தோம். இப்பொழுது 17வது பராபர கண்ணியை பார்க்க இருக்கிறோம். சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ் உத்தமர்க்கு ஆன உறவே பராபரமே. சித்தம் என்றால் உள்ளம், உள்ளத்தில் உள்ள நினைவும் செய்யும் செயல், அதாவது செய்கின்ற செயலும் உனக்கே அல்லது உன்னுடைய ஆணைப்படியே, அதாவது கருவி நிலையில் செய்வது அல்லது இல்லாவிட்டால் அர்ப்பணமாக செய்வது, இறை அர்ப்பணமாக செய்வது என்று வாழ்கின்ற உத்தமர்களுக்கு ஆன உறவே பராபரமே. இப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உத்தமர்கள். உத்தமர்கள் என்றால் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்களை விட உத்தமமானவர்கள், உத்தத்திற்கு மேலே வேறு எதுவும் இல்லை, சிறந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களோடு உறவு கொள்ளவில்லை. மாமன் மகன் போன்ற சித்தப்பா சித்தி சொந்தம் கொண்டாடவில்லை. அதை தாண்டி இறைவனோடு உறவு கொண்டு வாழ்கின்றார்கள். இறைவனையே தன்னுடைய உறவினனாக கொள்கின்ற பெரும் பேற்றை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இந்த பராபர கண்ணியை இப்போது நாம் பார்க்கிறோம். இந்த சித்த நினைவு என்று வரும்போது சித்தம் என்பது நம்முடைய உள்ளத்தில் பொதிந்து கிடக்கின்ற எல்லாவற்றையும் குறிப்பது. உண்மையில் உள்ளம் என்பது சாதாரணமாக மனம், மனத்தில் எழுகின்ற எண்ணங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் சித்தம் என்பது பதிவு செய்யப்பட்ட தொகுப்பு. பதிவு செய்யப்பட்டன எது எல்லாம் பதிவு செய்யப்பட்டது என்றால், முற்பிறவில் நாம் செய்த செயல்கள், அதனுடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள், இவை எல்லாமே அந்த சித்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போது ஒரு பசுவை பார்க்கிறோம். அது பசு என்று எப்படி நமக்கு தோன்றுகிறது? ஏற்கனவே அது சித்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய உருவம், இத்தகைய அமைப்புடைய இவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம், அது விலங்கு. அந்த விலங்கிலேயே பசு, பசுவிலேயே இந்த வகை, இப்படி எல்லாமே ஏற்கனவே நம்முடைய சித்தத்தில் பதிவு ஆகிறதுதான் நாம் அவற்றை பார்த்தவுடனே நமக்கு அது எது என்று நமக்கு தெரிய வருகின்றது. ஸோ இந்த சித்தம் என்று சொன்னாலே பதிவு செய்யப்பட்ட அனைத்தினுடைய சங்கமம். அந்த சித்தம் முழுக்கவே சிவமயமாக இருக்கின்றது. அந்த சித்தத்துக்குள் போனால் பூர்வ ஜென்ம வாசனைகளோ சம்ஸ்காரங்களோ எல்லாமே மாறி இறைமயம் மட்டுமே இருக்கின்றது. இறைவனை தவிர்த்து வேறு எதுவும் அந்த சித்தத்தில் இல்லை. அவர்கள் ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி 3 நிலைகளிலுமே அவர்கள் இறை சிந்தனையோடவே இருப்பார்கள். இறைவனை தவிர்த்து வேறு எதுவும் அவருடைய உள்ளத்தில் கிடையாது. ஜாக்கிரத் என்றால் விழிப்புணர்வு, விழிப்புற்ற நிலை, இந்த நிலை. அடுத்து சொப்னம், கனவு நிலை. சுசுப்தி, ஆழ்ந்த நிலை. அந்த ஆழ்ந்த நிலை என்பது அவர்களை பொறுத்தவரை ஏறக்குறைய சமாதி நிலை.
இறைவனோடு ஐக்கியமாகிவிட்ட நிலை. இத்தகைய ஒரு சித்தத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற செயல் எல்லாமே இறைவனுக்குரியது. என்னுடைய செயல் எல்லாமே உனக்குரியது, நீதான் என்னை செய்விக்கின்றாய், அல்லது இது எல்லாமே உனக்காகவே நான் செய்கின்றேன். ஒன்று அர்ப்பணம் அல்லது கருவி. இறைவனை அவர்களை கருவியாக கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை. இந்த சித்தத்தில் நாம் செய்கின்ற செயல் எல்லாமே ஸ்தூல கர்மம், பௌதிக, அதாவது வெளிப்படை, இந்த கைகளால் இந்த உடம்பால் செய்கின்ற கர்மம். அவன் எந்த மனிதனுமே செயல் இல்லாமல் இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்றார், யாருமே செயல் இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது, எல்லோரும் செயல் புரிந்துதான் ஆக வேண்டும். அப்படி செயல் புரிந்துதான் ஆக வேண்டும் என்றால் அந்த செயலை எப்படி செய்வது, எப்படி செய்தால் அது ஒருவனை பந்தத்திற்கு உள்ளாகாதோ அப்படி செய்வது தான் யோகம். யோகஸ்ய, அதாவது யோக கர்மசு கௌசலம். அதாவது எந்த ஒரு கர்மத்தை பந்தத்திற்கு உட்படாதபடி செய்கிறோமோ அந்த கர்மம் யோகம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். அப்படி ஒரு கர்மத்தை யோகமாக எப்படி செய்வது, அது படிநிலைகள் இருக்கின்றனவா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னாக்கா அதற்காகத்தான் எல்லா சாஸ்திரங்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றது, கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மகானுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்ததை நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே யோகமயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு கர்மத்தை நாம் செய்யும்போது ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து தான் நாம் செய்வோம். ஒரு கர்மம், அதாவது ஒரு வேலைக்கு போனோம்னாக்கா எவ்வளோ சம்பளம், அந்த சம்பளம் முன்ன வேலை பண்ணதை விட இன்னும் வசதியாக இருக்குமா அப்படின்னு பலன். அடுத்ததாக ஒரு சமையல் நடக்கின்றது, ஒரு திருமண பந்திக்கு போகிறோன்னு வச்சுங்க, அங்கே போய் உட்கார்றோம். அங்கே உட்கார்ந்த உடனே அந்த பதார்த்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது எது நல்லா இருக்கோ அது எனக்கு வேணும்னு நாம் ஆசைப்படுறோம். இப்படி எந்த செயலை எடுத்தாலுமே ஒரு பலன், அதுவும் சிறந்த பலன், சாதாரண பலன் இல்லை, மற்றவர்களை விட எனக்கு உயர்ந்ததாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கும்போதே அந்த ஜீவனானவன் சிறைக்குள்ளே இருக்கின்ற ஜீவன். ஒரு சிறைக்குள்ளே இருக்கின்றவனுக்கு அவனுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவன் உணவாக பெற முடியும். ஒரு கைதி, அவனுக்கு விருப்பமான உணவெல்லாம் கிடைக்காது. அந்த கைதிக்கு எது காலையில், மத்தியானம், இரவு என்று அந்த முறை வைக்கப்பட்டு அந்த உணவு கொடுக்கப்படுகிறதோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். நாம் அனைவரும் ஒரு கைதி போன்று வாழ்ந்துகிறோம். ஆசை இருக்கின்றவரை நாம் கைதிகளே. கைதிகளுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆசையினால நாம் கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசையில் தான் நம்மை இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றது. எப்போது நமக்கு பௌதிக விஷயங்களில், இந்த உலகில் விஷயங்களில் ஆசை இருக்கின்றதோ அப்போது நாம் கைதி, அப்போது நாம் பந்தப்பட்டவர்கள், அப்போது நாம் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த ஒரு உரிமையை இழந்தவர்கள். அந்த பூரண ஆனந்தத்தினுடைய வாரிசுகள் என்பதை அந்த நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம், அல்லது அந்த ஒரு வட்டத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம். ஒரு விலங்குக்கு தான் தெய்வீகமானது என்பதை உணரக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. அந்த விலங்கு உடைய எஜமானன், ஆடோ மாடோ, அந்த எஜமானன் என்ன கொடுக்குறானோ அதை அது விரும்புவதோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். வேலையை, அந்த எஜமானன் கொடுக்கின்ற வேலையை அது விரும்புகிறதோ இல்லையோ அது செய்து தான் ஆக வேண்டும். அதுபோன்றே மனிதன் அந்த இயற்கை எப்படி அவனை ஆட்டிவிக்கிறதோ அப்படி அவன் வாழ்கிறான். ஆனால் அப்படி வாழும்போது என்ன ஒரு பரிதாபம் என்றால், தான் தான் எல்லாம் செய்கிறேன்,
உண்மையிலேயே இது எனக்காகவே நடக்கின்றது என்ற ஒரு பரிதாபமான எண்ணத்தோடு வாழ்கின்றான். அனுபவிப்பது ஒரு சிறை வாழ்க்கை, ஆனால் உள்ளுக்குள்ளே நினைப்பது தான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கின்ற ஒரு நினைப்பு. ஸோ இயற்கைக்கு அடிமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெப்பம், குளிர், இருமைகள், அடுத்தது இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த உடம்பை நிறுத்திவிட்டால் அதுக்குள்ளே வருகின்ற நோய்கள், அடுத்து மனிதர்களோடு பழகும்போது நல்ல கசப்பான அனுபவங்கள், இப்படி இருமை முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நினைப்பு எல்லாமே நாம் நன்றாக இருக்கிறோம். இது எப்படின்னாக்கா, அந்த வயலில் மீன்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஏரியில் மீனவன் வலையை வீசிக்கிறான். அந்த வலைக்குள்ள மீன்கள் அகப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த வயல்களில் அந்த மீன்கள் எல்லாம், அந்த வலைக்குள் இருக்கிற மீன்கள் எல்லாம் நீரில் இருக்கிறதுனால சுதந்திரமாக நீந்திட்டு இருக்குது. அதை நினைச்சிட்டு இருக்கு நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று. ஆனால் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மீனவன் இழுக்கப் போகிறான். நம்முடைய வாழ்க்கை முடியப் போகிறது என்பது அதுக்கு தெரியாது. ஸோ அது போன்ற ஒரு பரிதாப நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது ஏன் நமக்கு தெரிவதில்லை? இந்த உண்மை நமக்கு ஏன் புரிவதில்லை? ஏனென்றால் நாம் இன்னும் துன்பப்பட வேண்டும். துன்பங்கள் அதிகமாக வரும்போது தான் விழிப்புணர்வு வரும். எந்த அளவுக்கு துன்பம் வருகிறதோ, எந்த துன்பம் நம்மளுக்கு சிந்தனையை தோன்றுகிறதோ, சிந்தனை என்றால் நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லி குறுக்கு வழியை போகின்ற அந்த ஒரு இது கிடையாது. அல்லது அந்த துன்பத்துக்கு தற்காலிக நிவாரணம் பெறுகின்ற ஒரு முறை அல்ல. நிரந்தர இன்பம், எல்லா துன்பங்களிலிருந்தும் வெளிப்படக்கூடிய ஒரு சிந்தனை. உண்மையில் இது என்ன? இந்த மனித வாழ்க்கை என்பது என்ன? இந்த உடல் என்பது என்ன? எதற்காக இந்த பிறப்பு? எதற்காக அந்த சிறு வயது, பிறகு இளமை, அடுத்து நடுவயது, முதிய பருவம், பிறகு மரணம்? இது போன்ற ஒரு சுழற்சி எதற்காக வருகிறது? நாம் உண்மையிலேயே யார்? இந்த உடம்பா? இல்லை இந்த மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? அதன் பிறகு என்ன நடக்கிறது? இது போன்ற வினாக்கள், அதாவது அல்டிமேட் கோல், அறுதியான விடை. எந்த விடை தெரிந்தால் எல்லா மர்மங்களுக்கும் தெளிவு கிடைக்கிறதோ அந்த கேள்வி அதற்கான விடை. எப்போது நமக்கு அது தேடல் வருகிறதோ அப்போதுதான் நமக்கு ஒவ்வொன்றும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கான விடையை ஒவ்வொரு பிரிவினரும் கூறியிருக்கிறார்கள். சைவம், வைணவம், சப்தம், கௌமாரம், இப்படி. ஸோ இவை எல்லாமே இறைவனுடைய உருவ வடிவத்தை லட்சியமாக பக்தர்கள் முன்பு வைக்கின்றன. அடுத்தது வேதாந்திகள், அத்வைதிகள். அருவத்தில், அதாவது ஆன்மஸ்வரூபத்தில் அவர்கள் மனத்தை வைக்கிறார்கள். எனவே நமக்கு அருவத்தில் மனம் செல்வதா அல்லது உருவத்தில், இறை உருவத்தில் உபாசனையில் நாம் செல்வதா என்பது நம்முடைய இயல்பை பொறுத்து அமைகின்றது. சப்போஸ் சைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை 3 விதமாக சிந்தனை செய்கிறார்கள். என்னவென்றால் பசு, பதி, பாசம் என்ற முப்பொருள் உண்மை. பசு என்றால் நாம், இந்த உடம்பு, இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கை என்பது விலங்குகளை விட சற்று மேம்பட்டதை தவிர உண்மையிலேயே ஒரு விலங்கு சமமான வாழ்க்கைத்தான். அடுத்தது பதி. எப்படி விலங்குகளுக்கு ஒரு பதி இருக்கிறானோ அது போன்றே நமக்கு ஒரு பதி இருக்கிறான். அடுத்தது பாசம், அதாவது ஆசைகள், தலைகள். இந்த 3 விஷயங்கள் தான் இந்த உலகை சுற்றி சுற்றி வருகின்றது. பதி, பசு, பாசம். அப்போ இந்த பாசத்திலிருந்து எப்போது நாம் விடுபடுகிறோமோ அப்போதுதான் நாம் பதியை அடைவோம், அல்லது அந்த பதியை பற்றிய உண்மை நமக்கு கிடைக்கும், தெரிய வரும். இல்லாவிட்டால் அந்த பாசத்திலேயே உருண்டு கொண்டிருப்போம். பாசம் என்பது இந்த உடல் மீது பற்றி கொண்டிருக்கின்ற பற்று, அடுத்து நமக்கு பிரியமானவர்கள் மீது கொண்டுள்ள பற்று, அடுத்து
பௌதிக விஷயங்கள், என் வீடு, எனக்குரிய பொருள், என் பணம், என்னுடைய நகை, என்னுடைய தங்கம், இப்படி என்னுடைய சொத்து, அடுத்தது இது என்னுடைய ராஜ்யம், இப்படி நான் எனது என்ற அகங்காரம் அகங்காரங்களுக்கு உட்பட்ட அனைத்துமே பாசம். இந்த பாசத்தை பசு கொண்டிருக்கின்றது. இந்த பாசத்தை கொண்டிருக்கின்ற வரை அது பதியை பற்ற முடியாது. ஸோ ஒரு கையில் பாசத்தையும் ஒரு கையில் பதியையும் பற்றி கொண்டு வாழ முடியாது. இரு கைகளையும் பற்றினால்தான் அந்த பதியை அடைய முடியும். எனவே அந்த பதியை அடைவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம். அதாவது ஆன்மீக ஆர்வலர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பதி என்றால் யார்? அவர் நாம் பார்க்கின்ற சித்திரங்கள் பார்க்கின்ற அந்த வடிவமா, அல்லது கோயில்களில் காண்கின்ற நாம் வழிபடுகின்ற சிவலிங்க சுரூபமா, அல்லது அம்பிகை சுரூபமா? உண்மையிலேயே அவர்கள் என்ன? அந்த ஒரு சிந்தனை, அந்த வடிவங்கள் எல்லாம் ஒரு உருவகம்தான். நம்முடைய பக்திக்கேற்ப அவர்கள் அதில் வெளிப்படுகிறார்களே தவிர அதுதான் அவர்கள் கிடையாது. சிவபெருமான் எடுத்தால் சிவலிங்கம் தான் சிவபெருமான் இல்லை, அவரே எல்லாமாக இருக்கிறார். ஆனால் சிவலிங்கத்தில் விசேஷமாக வெளிப்படுகிறார். பக்தனுடைய வடிவத்தில், விருப்பமான வடிவத்தில் வெளிப்படுகிறார். உண்மையிலேயே அவர் எல்லாமாக இருக்கிறார். ஸோ ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கையை எடுத்துட்டார். அவர் பேர் சட்டுன்னு எனக்கு ஞாபகத்து வரல. அவர் தினமும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிகிட்டே வருவார். ஆனால் அப்படி நைவேத்தியம் பண்ண அந்த இறை வாழ்க்கை ஈடுபடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் தேய்கிறது. பொருள் தேய ஆனாலும் அவர் இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவதை அவர் தவிர்க்கவே இல்லை. ஒரு நாள் அப்படி நெய்வேத்தியம் பண்ணும்போது அவர் பட்டினி கிடந்து அவர் நெய்வேத்தியம் பண்ணுவார். அப்படி பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாள் நெய்வேத்திய பொருட்களை எடுத்துகிட்டு போவார். இவர் சாப்பிட்ற, அதனால் மயக்கத்தோடு கீழே விடுறார் பூமியில். நினைவு வரும்போது இந்த மாதிரி அவர் கொண்டு போன பொருள் எல்லாம் பூமியில் சிதறி இருக்கும். இதை பார்த்துட்டு இனிமேல் நம்ம உயிர் வாழக்கூடாது, ஏன்னா இந்த பொருட்களை பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறோம், ஆனால் இவையெல்லாம் பூமியில் சிந்திடுச்சேன்னு சொல்லிட்டு அறிவாளால் தன்னுடைய கழுத்தை வெட்ட போவார். அப்போ திடீர்னு பூமியிலிருந்து ஒரு கை, பகவானுடைய கை தோன்றி அவருடைய கையை பற்றிக்கும். அப்புறம் அவர் அந்த பொருட்கள், அவர் நிவேதனத்துக்கு கொண்டு வந்த பொருள் எல்லாம் நல்லா கடித்து சாப்பிட்ற சத்தம் கேட்கும் பூமியிலிருந்து. ஸோ இறைவன் உண்மையிலேயே சிவலிங்க சொரூபத்தில் இருக்கிறார். ஆனால் அதையும் தாண்டி இந்த விராட் முழுக்க அவர் தான் இருக்கின்றார். இந்த உண்மை வரும்போது நாம் இறைவனை தவிர வேறு எங்கேயும் நாம் இருக்கவில்லை. நம்மிடத்திலேயே அவன் இருக்கிறான், அவனிடத்திலேயே நாம் இருக்கிறான். அவனே எல்லாமாக இருக்கிறான். சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், திரோதவனம், அனுகிரகம், அந்த பஞ்ச கிருத்தியங்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். மறைத்தல் என்பது நம்மிடம் இருக்கின்ற அந்த தெய்வீக சொரூபம். அவர் மறைக்கவில்லை. இந்த நாம் ஆசையினால அந்த மறைப்பு உண்டாகி இருக்கிறது. நமக்கு ஆசையில் நீங்கும் போது, நமக்கு இறைவனிடத்தில் வைராகியம் உண்டாகும் போது அந்த மறைத்தல் ஆனது நீங்குகிறது, திரையானது நீங்குகிறது. அந்த திரையானது நீங்குகின்ற செயல்தான் அனுகிரகம். இந்த 5 கிருத்தியங்களை இறைவன் விளையாட்டாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த செயலை செய்வதனால இறைவன் பந்தப்பட்டவன் அல்ல, அவன் கர்மாதீதன். ஜீவாத்மை போன்று அவன் கர்மத்தில் கர்மத்தலைக்கு, கர்மத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. ஸோ இந்த செயல் எல்லாமே, அதாவது சூரியன் உதித்தல், மறைத்தல், எல்லாமே அந்த தாவரங்கள் தோன்றுதல், ஏன் நம்முடைய உடம்பு தோன்றி மறைதல், நம்முடைய உடம்பில் நடக்கின்ற செயல்கள் எல்லாமே அவனுடையது. அனைத்தும் நீயே, அனைத்து செயலும் உன்னுடையதே என்ற ஒரு ஞானம் எப்போது வருகிறது என்றால் இறைவனை தரிசனம் செய்த பிறகு வருகிறது. அதற்கு முன்பு அல்ல. அப்போ அதற்கு முன்பு வந்தால், அதாவது இந்த ஞானம் இல்லாமல் எல்லாமே நான் தான், இறைவன் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம தவறான காரியங்கள் செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு சேரும். இறைவனை ஏமாற்ற முடியாது. ஸோ எல்லாம் பகவான் செய்கிறாருனாக்கா எனக்கு எந்த பொறுப்பும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணகிட்ட கேட்கும்போது, உண்மையிலேயே எல்லாம் பகவான் தான் செய்கிறார் என்று உண்மையாகவே நம்புகின்ற பக்தர்கள் தவறான காரியங்களை செய்ய மாட்டார்கள், தவறான அடியை எடுத்து வைக்க மாட்டார்கள். ஸோ இறைவன்
அவர்களை சரியான வழியிலேயே இட்டு செல்வார். ஸோ நம்முடைய மனம் தவறான விஷயங்களை நாடுகிறது என்றால் நாம் இறைவனால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்தில் சொல்றார், ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அருளுக்கு என்ன பொருள்? ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அருள் என்றால் என்ன? அருள் என்றால்னாக்கா அவர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குற பணம், பொருள், செல்வம் அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுதான் அருள்னாக்கா அவர் அதை சொல்லவில்லை. யாருடைய மனத்தில் காமம், பணத்து ஆசை முற்றிலும் நீங்கி விட்டிருக்கிறதோ அதுதான் அவருடைய அருளின் வெளிப்பாடு. ஒருவேளை உன்னுடைய மனத்தில் காமமோ பண ஆசையோ இருந்தால் நீ இன்னும் அவருடைய அருளை பெறவில்லை என்பதை புரிந்து கொள் என்று சுவாமி சொல்லியிருக்கிறார். அருள் என்பது மன இருளை நீக்கிய நிலை, நீங்கிவிட்ட நிலை. பகவானுடைய அருளால் நம்முடைய சித்தம் தூய்மையான நிலை. அதுதான் உண்மையான அருள். மற்ற அருள் எல்லாமே இந்த அருளை பெறுவதற்காக இட்டு செல்கிறது. ஆசைகளை பூர்த்தி செய்து கொள். அந்த பூர்த்தி செய்யும் போதே உனக்கு வருகின்ற அந்த துன்பங்களை ஒரு படிப்படியாக கொள். மேலும் மேலும் ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அன்னையார் சொல்வார், இந்த துன்பங்கள் என்பது ஒரு வரப்பிரசாதம், இறைவனுடைய பிரசாதம் என்று நான் கொள்கிறேன். பக்தர்கள் துன்பப்படுறாங்கன்னு நாம் பார்க்கலாம். உண்மையிலேயே எத்தகைய துன்பம் வந்தாலும் பக்தர்கள் கடங்குவதில்லை. ஒருபோதும் இறைவனிடத்தில் முறையிட்டதில்லை. இறைவா, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்கிறாய், ஏன் இவ்வளோ துன்பம் கொடுக்கிறாய்? என்றைக்குமே அன்னையார் இறைவன்கிட்ட புலம்புனதில்லை. இவரை போய் ஒரு பைத்தியக்கார மனுஷன் எனக்கு வாழ்ச்சி விட்டியேன்னு சொல்லிட்டு அம்மா என்னைக்கும் சொன்னது கிடையாது. அதுவும் ஒருத்தர் மட்டும் படுக்கிற ஒரு அறை, நம்ம படுத்தோம்னாக்கா நம்ம தலையும் காலம் பார்த்தீங்கன்னா செவத்தில் போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி சின்ன அறை, அதுவே அவங்களுக்கு சமையல் அறை, தூங்குற அறை, பண்டக சாலை அறை எல்லாமே அதில் இருக்கும். அதில் பல வருஷங்கள் வாழ்ந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. வெளியிலேயே வரமாட்டாங்க. பகல் நேரத்தில் மத்தியானம் கோயில் மூடிய பிறகு பக்தர்கள் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் வெளியில் கங்கை கரையில் தன்னுடைய கூந்தலை ஒழுத்துவதற்காக வருவாங்க. அவங்க இருந்ததே யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க என்றைக்குமே சொல்லலை, இந்த மாதிரி ஒரு வீடாக இது ஒரு அறை, இந்த அறைக்குள்ளே இந்த மனுஷன் என்னை உட்கார வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் கூட அவருக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் என்றைக்குமே அன்னையார் சொன்னதே கிடையாது. அடுத்தது எனக்கு இது வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இந்த புடவை வேணும், இவ்வளோ நகை வேணும். அடுத்து அவங்க பக்தர்கள் எல்லாம் வருவாங்க. வர இவங்க சமையல் பண்ணி போடணும். நாம் யாராவது ஒரு ஹஸ்பண்டு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்தாவே நம்ம கண்ணெல்லாம் ருத்ரக்காளி மாதிரி எரியும் கணவனை பார்க்கும்போது, எதுக்கு இவங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி. அதே மாதிரி ஒய்ஃப் ஏதாச்சும் சமையலில் கொஞ்சம் உப்போ காரமோ போட்டோம்னாக்கா அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அந்தளவுக்கு ஒரு அடிமைத்தனம் நமக்கு இருக்கிறது. இவ்வளோ இருந்தும் அவங்க என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணலை. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எது வந்திருக்கிறதோ அது எல்லாமே தேவியின் சித்தம். அந்த நிலையில் அவர் சொல்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த தட்சிணேஸ்வரர் நாட்களை பற்றி யோகின்மா சொல்கிறாங்களோ, அம்மா அந்த நாட்கள் தான் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அது சொல்லணுமா? அது நினைத்தாலே ஒரு ஆனந்த குடம். அந்த காலத்தில் எனக்குள்ள ஒரு ஆனந்த நிறைக்குடம் இருந்தது போன்ற ஒரு உணர்வு. அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துப்பாங்க. அவங்க எழுந்துக்குனாலும் எழுந்து தான் ஆகணும். ஏன்னா குருமரன் 2 மணிக்கு எழுந்துப்பாப்பி, 3 மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுங்க ஒரு குரல் கொடுப்பாப்பி. அதுக்கப்புறம் குரல் கொடுக்கணுனாக்கா தண்ணியை அந்த ரூம்குள்ளே ஊற்றி விட்டுருவார். கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஃபுல்லாக நினைஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னையார் வாழ்ந்தாங்க. இரவு நைட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் தூங்குவாங்க. மத்தியானம் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு தெரியுமா சமையல்? வருகின்ற இளைஞர்களுக்கு இதில் வேறு வித்தியாசமான சமையல். நரேந்திரருக்கு என்ன பிடிக்கும், ராக்காலுக்கு என்ன பிடிக்கும், லாட்டுவுக்கு என்ன பிடிக்கும், இப்படி விதவிதமான மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதார்த்தங்களையும் சமைச்சு. இப்போ இருக்கிற கேஸ் அடுப்பு கிடையாது, அடுப்பு தான், கறி தான். ஸோ எப்படி அவங்க மேலே பண்ணியிருப்பாங்க யோசனை பண்ணுவோம். அவங்களுக்கு இல்லாத துன்பம். சரி, அங்கே தான் அந்த மாதிரி துன்பம்னா கிராமத்தில் எத்தனை துன்பம். அவங்களுடைய குடும்பத்தினர் சின்ன ஒரு பிக்கல் பிடுங்கல் எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக ராது அவங்க பண்ண நச்சரிப்பு
சுரபல, பைத்திய மாமி, இப்படி இத்தனை பேர் மத்தியிலும் அவங்க என்னைக்குன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, ஒரு குற்றம் சொல்லியிருக்கிறாங்களா? ஸோ நாம் அந்நியாரை பார்த்துன்னு அவங்க ஒரு என்ன ஜெகதாம்மா காளியினுடைய அவதாரம், அவங்களால அப்படி இருக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் அம்மாவுக்கு பண்ணால், அது என்னன்னாக்கா பூவோ இதுவோ சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா அவங்க முன்னாடி அழுதுட்டு, அம்மா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும், என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அவங்க பண்ணக்கூடாது இவங்க பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேமே தவிர, நான் இப்படி நடந்துக்கிட்டேன் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு என்னைக்குன்னா நம்மளால் சொல்ல முடியுதா? அடுத்தவங்க குற்றங்களே லிஸ்ட்டாக நம்ம போடுறோம், நமக்கு வந்த துன்பங்களை ஒரு பட்டியலிட்டு சொல்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குது, நான் எப்படி மேம்படுத்திக்கணும், நேற்றுக்கு நான் இப்படி இருந்தேன், இந்த தீய பழக்கங்களோ இல்லைனாக்கா வேண்டாத விஷயங்களோ நான் விட்டுட்டோமா அப்படின்னு அம்மா கிட்ட போய் நம்மளால் சொல்ல முடியுதா? ஸோ எது அம்மாவுக்கு பிடிக்கும்? ஸோ அந்நியாரை வந்து நம்ம வழிபடுகின்றோம், ஒரு ஜெகதாம்பாவை பார்க்குறோம், எல்லாமே கரெக்ட். ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர்கள் சென்ற அந்த படியை, அவர்கள் சென்ற அந்த பாதையில் நாம் உண்மையிலேயே பயணிக்கிறோமா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இதுதான் நாம் திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி நாம் அவர்களிடத்தில் வாழ்கின்ற ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும். இங்கே அந்த சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ் உத்தமர்க்கு, இதை படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் அது வாழ்ந்து விட்டால் அது ஒரு ஆனந்தம், மிகப்பெரிய பேரானந்தம். புரிந்து கொள்ள வேண்டும். சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ். ஸோ அப்படி வாழ்வது என்றால் எப்படி? அன்னையார் வாழ்ந்தாங்க. சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ, எல்லாமே நீ தான். எது எடுத்தாலும் அன்னையாருக்கு நான் எதுவுமே இல்லை, குருதேவர் தான் எல்லாம், நான் ஒரு கருவி அப்படின்னு அம்மா சொல்லும்போது அது உண்மை. செய்கின்ற செயல் எல்லாமே பூஜையாகவே இருந்தது. அவர்களுக்கு தனியாக ஜப தியானம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செய்கின்ற செயல் எல்லாமே ஆராதனையாக மாறிவிட்டது. அதனால்தான் நான் வந்து குருதேவர்களுக்கு 12 ஆண்டுகள் பயிற்சிகள் எதுவுமே செய்யவில்லை. பயிற்சிகள் செய்த அனைத்தும் அவருக்கு சமர்ப்பணமாக கொடுத்துட்டார். குருமரர் அன்னையாருக்கு சமர்ப்பணமாக கொடுத்து விட்டார். ஸோ அவருக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் குருதேவருடைய தவப்பலன் எல்லாம் அவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். தனியாக ஆன்மீக சாதனை செய்ய வேண்டியதில்லை. இது எல்லாமே குருதேவர் நமக்கு காட்டியிருக்கிறார். அவருக்காக வாழணும், அதுதான் முக்கியம். எனக்காகவோ பெயர் புகழுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ இல்லாமல் உண்மையாகவே என்னால் குருதேவருக்காக வாழும்போது நிச்சயம் குருதேவருடைய பண்புகள் என்னிடத்தில் வரும். அப்போது நாம் உத்தம நிலையை அடைவோம். ஸோ எல்லாமே இறைவனுடையது. அந்த நிலையில் வரும்போது எதுவுமே நமக்கு குறை என்று எத்தனைப்படாது. நோய் வந்தாலும் அது அன்னையினுடைய திருவிளையாடல். அன்னையே இந்த உடம்பும் மனமும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்ளும், மனமே உடலும் நோயும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்ளும், நீ ஆனந்தமாக குருதேவர் சொன்ன மாதிரி நாம் ஆனந்தமாக இருப்போம். ஃப்யூச்சரை பற்றி பயமே இருக்காது. மரணத்தை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். மரணத்தை பார்த்து சிரிப்போம், துன்பங்களை பார்த்து சிரிக்க மாட்டோம். ஏனென்றால் அது துன்பம் என்பதை நமக்கு தெரியாது. எனக்கு கொடுப்பதெல்லாம் இறைவனுடைய கரங்கள் தான். எனக்கு வருகின்ற அனுபவங்கள் எல்லாம் இறைவனுடைய தீண்டுதல்கள். வெப்பம், குளிர், காற்று எல்லாமே அவர்தான். ஒரு பாட்டல், அப்பர் பாட்டு, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மணியானை போற்றி போற்றி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாசுரங்கள் அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறோம், சொல்லினா அதோடு முடிச்சிடும். பொருள் உணர்ந்து சொல்கிறோமா? சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார். காற்றாக எங்கும் கலந்தாய் போற்றின் என்பது அந்த காற்று நம் மீது படும்போது இறைவனே நம் மீது காற்றாக இப்படி இருக்கிறார் நம்மால் சொல்ல முடியுதா? விண்ணாக அவர் இருக்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, எங்களுக்குள்ளே நீ இருக்கின்றாய், போகாது என் உள்ளத்தில் புகுந்தாய் போற்றி. என் உள்ளத்தில் நீ தான் இருக்கிறார். நம்ம உள்ளத்தை கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அவருடைய சொரூபம் மட்டுமே தென்படுகிறதா? இல்லை, அவரை தவிர்த்து மற்ற எல்லாமே வருதான். அப்படி இருக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் அவர் இல்லை. ஏன் இல்லை?
ஏனென்றால் நாம் அவரை விரும்பவில்லை, உள்ளம் அவரை நாடவில்லை, அதனால்தான் அவரை தியானிக்க முடியவில்லை. சரி, இந்த நிலையிலிருந்து எப்படி விடுபடுவது? இந்த ஒரு விழிப்புணர்வு, நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது, உண்மையிலேயே ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையா, பெயர் புகழ் அல்லது ஒரு இன்பம், ஒரு பலனை எதிர்பார்த்து போய்கொண்டிருக்கிறதா? அப்கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் எல்லா சப்ஜெக்டும் சென்டம் எடுக்கணும் ஒரு லட்சியத்தோடு அவன் படித்தானா அடிக்க முடியும். இது எல்லாமே அந்தந்த நிலைக்கு தேவையானது தான். ஆனால் உண்மையான பலன், அதாவது உண்மையான நாட்டம் என்னுடையது என்னவாக இருக்கிறது, நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு பொருளற்ற வாழ்க்கையா? பொருளற்ற வாழ்க்கை என்றால் எல்லாமே மண்ணோடு மண்ணாக முடிய போகின்ற வாழ்க்கையா? இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட வயது இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே 50 வயது கடந்திருப்போம். இந்த 50 வயதுக்குள் நமக்கு நெருக்கமானவர்கள் எத்தனையோ பேர் மரணம் அடைந்து இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை, அந்த மரணத்திற்கு அப்புறம் அவருடைய நிலை என்ன ஆயிற்று, அவருடைய ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்குது, அவர் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவங்கள் நமக்கு தெரிகிறதா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்முடைய தந்தை, நம்முடைய பாட்டன், தாத்தா, பாட்டி எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஏதாவது சம்பவம் நமக்கு வருகிறதா? எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அந்த பூ மேலே இருக்கிற அந்த பனித்துளி போன்று வருகிறார்கள். அந்த சூரியன் பட்டவுடனே அந்த பனித்துளி மறைவது போன்று மறைந்து போகிறார்கள். வாழ்வது போல் இருக்கிறோம், ஏதோ எல்லாமே நமக்கு இருப்பது போன்று இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, ஒரு பூஜ்யமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஏதோ எல்லாமே இருப்பது போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்த்தமற்ற வாழ்க்கை, பொருளற்ற வாழ்க்கை. ஆனால் இதில் எல்லாமே இருப்பதாக நினைத்து கொண்டு ஆணவத்தோடு திரிகிறோம். இதுதான் முக்கியம். கர்வத்தோடு நான் எனது என்ற அகங்காரம் மமகாரத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இறைவனுக்கு சிரிப்பு வருகிறது. அவர் சிரிக்கின்றார், நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்வது அடிமைத்தனமான வாழ்க்கை. ஆனால் நினைப்பது என்னமோ பெரிய ஒரு ராஜா மாதிரி ஒரு தோரணம். ஸோ இத்தகைய ஒரு நிலை பரிதாப நிலை. இந்த ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு ஒரே வழி, எனக்காக செயல்களை செய்யாமல் இறைவனுக்காக செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற கர்மத்தை கடவுள் என நினைத்து செய்ய வேண்டும். இந்த கர்மம் என்பது எப்படி செய்யப்படுகிறது? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொருள்களும் அந்தந்த பொருட்களை அதுக்குண்டான ஐம்புலன்களோடு சேர்ந்து, மெய் அந்த தொடு உணர்ச்சி, வாய் சுவைத்தல், கண் பார்த்தல், மூக்கு நுகர்தல், செவி கேட்டல், இந்த ஐம்பொருள்களும் ஐம்புலன்களோடு சேரும்போது இந்த உலகை பற்றிய அனுபவம் அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. இந்த 5 இதுவும் சேரும்போது மனம், புத்தி, சித்தம், அகக்கருவிகள் சேர்க்கிறது. மனம் ஒரு விஷயத்தை பார்க்குது. இது ஒரு விஷயத்தை மனம் பார்க்கிறது. உடனே அந்த மனம் பார்த்ததை புத்தி கொண்டு போய் அதுக்குள்ளே சேர்க்குது. புத்தி சித்த சேர்க்கும்போது இது கடிகாரம். இந்த கடிகாரத்துக்குள் 6:20 மணி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று புத்திக்கு உரைக்கிறது. புத்திக்கு உரைத்தது மனதுக்கு கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் எல்லாமே அதன்படி நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உடலில் வாழ்க்கை எல்லாமே இந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்டு வாழ்கின்றது. தொல்காப்பியம் 1 பாடல், 1 அறிவதுவே உற்று அறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனநே, நீதியின் உணர்ந்தோர் நெறி படித்தினரே. அதாவது இந்த மனத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் யார் உணர்ந்து செயல்படுகிறார்களோ இது எல்லாமே பொறி புலன்கள் இரண்டுடைய சேர்க்கையால் இந்த அனுபவம். இந்த விஷயங்கள் எல்லாமே புற விஷயங்கள். இவையெல்லாம் ஐம்புலன்களும் அந்த ஐம்புலன்களுக்குரிய விஷயங்களோடு சேர்க்கின்ற காரண காரியங்கள். நான் ஒரு சாட்சி.
புற விஷயங்களை புறத்திலேயே வைத்து அகத்தில் தன்னை மட்டும் காண்பது. அதுதான் சிதப்பிரஜன் என்று சொல்லும் போதே ரஜகாதி யதாம் காமான் சர்வான் பார்த்தான் மனோகதக ஆத்மநேவ ஆத்மதுஷ்டக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதக. மனத்தில் தோன்ற எண்ணங்கள் எல்லாம் அறவே துறந்துவிட்டு தன்னிலேயே தன்னில் இன்பம் காண்கின்றவன் எவனோ அவனே ஸ்தித பிரஜன். இந்த பொறி புலன்கள் எல்லாம் அதனோடு தொடர்பு கொண்டவை. அவையெல்லாம் புறத்தில் இருக்கின்ற விஷயங்கள் புறத்திலேயே இருக்கட்டும். புறத்திலே இருக்கட்டும் என்றால் எல்லா வேலைகளையும் நாம் செய்கிறோம், ஆனால் அவற்றில் பந்தப்படுவதில்லை. எனக்கு பிடித்தது பிடிக்காதது எதுவும் இல்லை. இறைவன் என்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அதற்கேற்ற பணியை நான் செய்கிறேன். என்னை எந்த இடத்தில் எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை யஜ்ஞார்த்தமாக அவனுடைய ஒரு பூஜையாக நான் செய்கிறேன் என்ற ஒரு நிலையில் செய்வது தான் அந்த யஜ்ஞார்த்த கர்மம். இந்த கர்மத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் முக்தர்களாக ஆகிறார்கள். எனவே இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த புத்தி என்பது கண்டதையோ கேட்டதையோ இன்னதென அறிகின்ற ஒரு பகுதி. அடுத்தது சித்தம். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பதிவு செய்யப்பட்டவை. அகங்காரம் அந்த ஜீவாத்மன், இது உணர்கிறது, இது என்னுடையது, இது அவனுடையது. இந்த அகங்காரம் இது நான் மற்றவருடன் மேலானவன், இப்படி இருக்கின்ற ஒரு தன்மை. இப்படிப்பட்ட நிலையில் இறைவனை எப்படி உணர்வது? அந்த ஒரு கல்வியை நாம் பெற வேண்டும். சாகாத கல்வி. இது நாம் செய்கின்ற எல்லாமே சாகின்ற செயல்கள், செய்கின்ற கர்மம் எல்லாமே மரணத்திற்கு இட்டு செல்கின்ற கர்மங்கள் அல்லது மரணத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற கர்மங்கள். மரணம் இல்லாத ஒரு நிலையை செய்வதற்கு ஒரே வழி யஜ்ஞார்த்தமாக, இறை அர்ப்பணமாக, எனதென்று இல்லாமல் பகவத் அர்ப்பணமாக முற்றிலுமாக சமர்ப்பணம் செய்வது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்றவரை வேள்வியாகவே செய்வது. எனக்கென்று தனி பலனை கோராமல் இருப்பது. தானானந்தம் இல்லாத தன்மையை காட்டும் சாகாத கல்வியை தந்தெனக்குள்ளே தேனானந்த தெல்லமது ஊறி பெருக்கி தித்தித்து சித்தம் சிவமயமாக்கி வானந்தம் ஆக்கியும் ஆதியும் கண்டு கொண்டடியார் வாழ்க்கையில் இன்புற்று சுத்த தானந்த ஆனந்த வீதியில் ஆட்செய்தியிலே அற்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீயேன்னு சொல்லிட்டு திருவள்ளுவப்பிரகாச வள்ளலார் பாடுறார். இறைவனே, நீ என்னை ஆட்கொண்டதினால் சாகாத கல்வி எனக்குள்ளே நீ தந்தாய். அதன் மூலமாக தெல்லமுதம், தேனை கொண்ட தெல்லமுதம் திருவள்ளை எனக்கு தந்து உள்ளமெல்லாமே சிவமயமாக்கி விட்டார். அப்புறம் தோற்றமும் கேடும் இல்லாத அருள் ஞான வாழ்க்கையில் இன்புற்று சுத்த வேதாந்த முறைக்கும் இன்ப நெறியில் நான் நிலவும்படி செய்தாய். இதற்கு என்ன நான் கைமாறு செய்வேன். இதே கருத்தை மாணிக்கவாசர் பாடுகின்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வானி பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமயமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவா ஆர் பெறுவார் அச்சோவே. பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். இந்த பக்தி நெறி என்பது செய்கின்ற செயல் அனைத்தும் சிவ செயல்கள், சிவ அர்ப்பணம். எந்த செயல் செய்தாலும் அது சிவனுக்காகவே நான் செய்கின்றேன், எனக்கு இல்லை. இறைவா, அனைத்தும் நீயே. நான் வாழ்கின்ற வாழ்க்கை, செய்கின்ற செயல் அனைத்தும் உன்னுடையதே. இப்படி யார் வாழ்கின்றார்களோ அவருடைய நினைவு தூய்மையாகிறது, அத்த சித்தம் தூய்மையாகிறது. சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ் உத்தமருக்கு ஆன உறவே. இப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உறவாக பரமன் வாழ்கின்றான். இல்லாவிட்டால் மண்ணில் மறைந்து போகின்ற, தோன்றி மறைகின்ற மனிதர்கள் நமக்கு உறவாக இருப்பார்கள். மீண்டும் அதே உலகம், மீண்டும் அதே உடம்பு. அந்த உடம்பு முன்வினைகளுக்கு ஏற்ப ஆணோ பெண்ணோ அல்லது விலகோ ஏதோ ஒன்று. அதன் பிறகு அதனோடு தொடர்பு கொண்ட மற்ற உறவுகள் இப்படியே போய்கொண்டிருக்கும். இதுவே எல்லாம் என்று நாம் போய்கொண்டிருப்போம். ஒரு மாயாஜால உலகில்
நாம் மயங்கி வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அது முடிகின்ற வாழ்க்கை, அழிகின்ற வாழ்க்கை, பொருளற்ற வாழ்க்கை என்பது நாம் உணராமல் இது ஏதோ பொருள்மயமான அர்த்தமான வாழ்க்கை என்று அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எல்லாமே அவன் மயமாக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் சிவஸ்வரூபமாக மாற்ற வேண்டும். ஒரு பூஜை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையுமே அந்த புனித நீரால் தழுவித்து சுத்தப்படுத்துவார்கள். பூஜை செய்வதற்கு முன்பாக மந்திரம் சொல்லி தூய்மையாக்குவார்கள். ஏனென்றால் ஒவ்வொன்றும் இறைவனுடைய பூஜைக்கு ஏற்றபடி அது தூய்மையாக வேண்டும், அசுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த மந்திரங்களை சொல்லி கங்கை நீரால் தூய்மைப்படுத்த பிறகுதான் மலர்களை எல்லாம் தொட்டு பூஜை போடுவது, சந்தன குங்குமம் எல்லாமே அவருக்கு செய்ய வேண்டும். அப்படி தூய்மையாக்க. தூய்மை என்பது என்னைக்கும் உன்னுடையதே. இந்த எண்ணம் தான் தூய்மை. என்னுடையது எதுவுமே இல்லை இறைவா, யாவும் நீயே. இந்த உடம்பும் உன்னுடையதே, இந்த உடம்பும் உன்னுடையதே, நான் வசிக்கின்ற இந்த வீடும் உன்னுடையதே. அதனால்தான் ஆண்டான் அடிமை. நான் இறைவன் ஆண்டவன், நான் அடியவன் என்று சொல்வார்கள். அடியவன் இறைவன் தான் ஆட்கொள்பவன். நான் தாசன். வைணவர்கள் தாசன் சொல்வார்கள், சைவர்கள் அடியவன் என்று சொல்வார்கள். ஸோ இறைவன் தான் எஜமானன், நான் அடியவன், உனக்கு அடியவன், உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன். எது வரைக்கும் இந்த உடம்பு இருக்கிறதோ அது வரைக்கும் உன் ஆளுகைக்கு உட்பட்டவன். செய்கின்ற செயலெல்லாம் உனக்குரியது. ஒரு இடத்துல வேலை பண்ணுறோம்னாக்கா அந்த எஜமானன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் அந்த வேலைக்காரன் செய்ய வேண்டும். விருப்பமானதை செய்ய முடியாது. அதுபோன்றே நாம் இறைவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்தால் மட்டுமே இந்த சுமையிலிருந்து விடுபடுவோம். எப்படி செய்வது? அனைத்தையும் இறைமயமாக மாற்றுவது. இந்த உடம்பு உன்னுடையது, உனக்குரிய இந்த உடம்பை பராமரிப்பது என் கடமை. அதனால் நான் பராமரிக்கின்றேன். நோய் வந்தால் இறைவா உனக்குரிய உடம்புக்கு நோய் வந்துவிட்டது, எனவே இந்த வைத்தியம் செய்கிறேன், வைத்தியம் பார்க்கிறேன். அடுத்தது சமையல் பண்ணும்போது இது உனக்காக நைவேத்தியம் செய்கிறேன். இந்த வீடு தூய்மை பண்ணும்போது இறைவா உன்னுடைய வீட்டை நான் தூய்மை செய்கிறேன். பொருட்களை வாங்கும்போது இந்த பொருள் உனக்காக வாங்குகிறேன், அது எதுவாக இருக்கட்டும், எல்லாமே உனக்காக வாங்குகிறேன். அடுத்தது மற்றவர்கள் உணவு பரிமாறும்போது இறைவா நீயே எல்லாமாக இருக்கிறாய், அவர்களுக்குள் இருக்கின்ற உனக்காக இந்த நிவேதனம் செய்கிறேன், ஏற்றுக்கொள். அப்படி எல்லாவற்றையும் இறைமயமாக மாற்றும் போது நாம் வேற எதையும் விரும்ப மாட்டோம். திருட்டு நடக்காது, உள்ளத்தில் திருட்டு இருக்காது. ஸோ உள்ளொன்று வைத்து என்பது அங்கு இல்லை. அனைத்தும் இறைவனுக்குரியது, எனக்குரியது கிடையாது. எப்போது எனக்குரியது வருகிறதோ அப்போது திருட்டு நடக்கின்றது, கள்ளத்தனம் இருக்கின்றது. அந்த கள்ளத்தனம் நான் எனது என்பதுதான் கள்ளத்தனம். ஏனென்றால் இது உண்மையில் நம்முடையது அல்ல, இறைவனுக்குரியது. இந்த உடம்பு, இந்த உலகம், செய்கின்ற கர்மம், இந்த சக்தி எல்லாமே இறைவனுக்குரியது. அப்படி இருக்கும்போது அனைத்தும் இறைமயமாக ஆக்க வேண்டுமே தவிர எனக்காக மாற்றினால் பந்தம். அனைத்தும் இறைவனுக்கு என்று மாற்றும்போது முக்தி. ஸோ நாம் செய்கின்ற செயல் எதற்காக செய்கிறோம்? பந்தத்தை மேலும் மேலும் பந்தத்திற்கு உட்படுத்துவதற்காகவா அல்லது முக்த நிலை அடைவதற்காகவா? செயல் அதே தான். எந்த செயல் செய்கிறோமோ அதே செயல்தான். ஆனால் மனநிலை இத்தகைய மனநிலை. ஒரு விஷயத்தை நான் செய்யும்போது இது எனக்காக செய்கிறேனா, என்னுடைய மனோ இன்பத்திற்காக செய்கிறேனா, என்னுடைய உடல் சுகத்திற்காக செய்கிறேனா, என்னுடைய அகங்காரத்தை மகிழ்விப்பதற்காக செய்கிறேனா, எனது நான் எனது இந்த வட்டத்திற்காக செய்கிறேனா, அல்லது நினது அனைத்தும் உனக்காகவே செய்கிறேன் என்று சமர்ப்பணமாக வாழ்கிறேனா? சமர்ப்பணம் செய்தால் பந்தத்திலிருந்து விடுதலை, அதை ஏற்றால் நமக்கு என்று வாழ்ந்தால் அது பந்தம். ஸோ இந்த பந்தம் என்கின்றதே இல்லாமல் யார் ஒருவர் உனக்காகவே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நீ உறவாக இருக்கின்றாய்.
சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ எனவாள் உத்தமர்க்கான உறவே பராபரமே. செய்கின்ற ஒரு கன்னியை எப்போதும் நாம் நினைவில் கொண்டு செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கின்ற ஒரு விரதத்தை இக்கணம் முதல் நாம் மேற்கொள்ளவும். ஒவ்வொரு இதில் நாம் வழுக்கி விழுந்தாலும் பரவாயில்லை, சில நேரங்களில் எனக்கென்று செய்து விடுவோம். ஆனாலும் வீழ்ந்ததை பற்றி நினைக்காமல் இறைவா ஒவ்வொரு செயலும் உனக்குரியது, நான் வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு வேலை செய்யணும், அது உனக்காகத்தான் செய்கிறேன், ஏதாவது வாங்கினால் அது உனக்காகத்தான் வாங்குகிறேன், சமையல் ஆகட்டும், படிப்பது ஆகட்டும், அல்லது அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாகட்டும், பணம் சம்பாதிப்பதாகட்டும், அனைத்தும் உனக்காகவே செய்கிறேன். உனக்கென்று இந்த வாழ்வு முழுவதுமே உன்னுடையது, உனக்குரியது, எனக்கல்ல, நான் அல்ல, நீ நான் கிடையாது. இந்த நான் என்பது அழிந்து விட்டது, ஏற்பது என்னிடம் இனி இல்லை. இனிமேல் சமர்ப்பணம் மட்டுமே இருக்கும். எனக்கென்று எதையும் ஏற்க மாட்டேன். அது மனோ இன்பமாகட்டும், மன இன்பமாகட்டும், புலன் இன்பமாகட்டும், அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும், எந்த அனுபவம் வந்தாலும் எனக்குரியது அல்ல, இது எனக்கல்ல, எல்லாமே உனக்குரியது, அனைத்தும் சிவம். இப்படி வாழ்ந்தால் சில நாட்களிலேயே நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இத்தகைய வாழ்க்கையை பல மாதங்கள் வாழ்ந்து வந்தால் ஒரு அற்புத மாற்றம் நமக்குள் தெரிய வரும். நாம் எந்த அளவுக்கு இப்படி வாழ்கிறோமோ அந்த அளவுக்குள் நமக்குள் ஒரு புதிய இயல்பு மலரும். அந்த இயல்பு ஏற்கனவே இருக்கிறது. அந்த இயல்பு விதை வடிவில் இருக்கின்றது. இந்த விதை வடிவில் இருக்கின்ற அந்த இயல்பு, தெய்வீக இயல்பு மலர ஆரம்பிக்கும். ஸோ நாம் மனித இயல்பில் இருக்கின்றோம். இதை தாண்டி தெய்வ இயல்புக்கு புகழ வேண்டும். அந்த தெய்வ இயல்பை மலர செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி யஜ்ஞாத்த கர்ம அந்யத்த லோகோயம் கர்ம பந்தனக. இதை மறக்கவே கூடாது. கீதையில் சொல்லியிருக்கின்ற இந்த வாசகம், யஜ்ஞார்த்தமாக செய்கின்ற கர்மத்தை தவிர்த்து ஏனைய கர்மங்கள் இந்த உலகில் பந்தத்திற்கு ஆட்பட்டவை. எந்த செயல் செய்தாலும் செயல் மட்டுமல்ல, சிந்தனை, மனத்தில் இருக்கின்ற எந்த எண்ணமும் சிவார்ப்பணமாக இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல் அனைத்தும் சிவார்ப்பணமாக, ஸ்ரீராமகிருஷ்ண அர்ப்பணமாக, கிருஷ்ண அர்ப்பணமாக, எது உங்களுக்கு பிடித்த அந்த இஷ்ட தெய்வத்திற்கு அர்ப்பணமாக இருந்தால் நமக்குள் அந்த இறைவன் வெளிப்பட ஆரம்பிப்பான். அப்படி வெளிப்பட்டால் அதுதான் ஜீவன் முக்தி. வாழ்கின்ற போதே முக்தி, முக்த நிலையை அடைவோம். அந்த நிலையை அடைந்த பிறகு நாம் அதற்காக முயற்சி செய்யவில்லை. நம்முடைய இயல்பே இறைமயமாக இறைவனுக்குரியதாகவே மாறிவிடும். இத்தகைய உறவு தான் நமக்கு வேண்டும். அத்தகைய உறவு வாழ்கின்றவர் உத்தமர்கள். அத்தகைய உத்தமர்களாக இப்பிறவிலேயே நாம் ஆக வேண்டும். அதற்கு இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய வகுப்பை இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். வரும் வியாழக்கிழமை அடுத்த கல்வியை பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.